கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 7வது அதிகாரம் 24வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 7:24 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். தோத்திரந்தோ தேரமே தோத்திரந்தோ தேரமே இயேசு சுவாமிக்கு தோத்திரமே தோஷியானாய் ரட்சித்த பாரிசுத்தர்க்கு தோத்திரமே தோஷியானாய் ரட்சித்த பாரிசுத்தர்க்கு தோத்திரமே கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் பாடி அம்மை துதிக்க ஆடியானும் உம்மை துதிப்பேன் கனியர்கிதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே கனியர்கிதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே உன்னி உம்மை துதிக்க ஆடியானும் உம்மை துதிப்பேன் உன்னி உம்மை துதிக்க ஆடியானும் உம்மை துதிப்பேன் முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே அர்ப்பரித்து துதிக்க ஆடியானும் உம்மை துதிப்பேன் அர்ப்பரித்து துதிக்க ஆடியானும் உம்மை துதிப்பேன் பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்திபன் இயேசுவையே பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்திபன் இயேசுவையே பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் பாடி அம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் ஆயிரம் நாவிருந்தால் உம்மை பாடியே தோத்தரிப்பேன் ஆயிரம் நாவிருந்தால் உம்மை பாடியே தோத்தரிப்பேன் அவையிலே நிறைந்து என் அண்ணலிடம் சொல்லுவேன் அவையிலே நிறைந்து என் அண்ணலிடம் சொல்லுவேன் தாழ்த்தி தலைகோனிந்து ரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம் தாழ்த்தி தலைகோனிந்து ரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம் போற்றி உம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் போற்றி உம்மை துதிக்க ஆடியானும் அம்மை துதிப்பேன் கெரூபின் செராபின்கள் ஒரு செட்டையினால் மோடி கெரூபின் செராபின்கள் ஒரு செட்டையினால் மோடி நேராய் உம்மை துதிக்க நீசன் நானும் அம்மை துதிப்பேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபங்கள் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். டானியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம ஏசாயா 7வது அதிகாரம் 24வது வசனத்தை பார்ப்போம். தேசம் எங்கும் முச்செடியும் நெரிஞ்சிலும் உண்டாயிருப்பதினால் அம்புகளையும் வில்லுகளையும் பிடித்து அங்கே போக வேண்டியதா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது அம்பு. அம்புக்கு இங்கிலீஷ்ல போ, BWO. போக்கு கிரேக்க வார்த்தை டொக்ஸான். டொக்ஸான் போ, BOW போ, டொக்ஸான் TOXON டொக்ஸான். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது யுத்தத்திற்குள்ள ஒரு காரியம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப நம்ம ஒரு வசனத்தை காட்ட போறேன். இது அந்தி கிறிஸ்துவை குறித்த ஒரு காரியம். வாசிப்போமா? வெளிப்படுத்துதல்
6வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். 6:2. நான் பார்த்த பொழுது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான், டொக்சானை பிடித்திருந்தான். கிரேக்க வார்த்தை, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. அவனுக்கு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இது அந்தி கிறிஸ்து. இவன்ட்ட என்ன இருக்குது? அம்பு இருக்குது. ஆனா சரி, போ வில் இருக்குது, அம்பு இல்லை. ஆனா நம்முடைய, நல்ல கவனமா கேளுங்க, அவனுக்கு கிரீடம் கொடுக்கப்பட்டது. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ வெளிப்படுத்துதல் 19வது அதிகாரம், இவர்கிட்ட அம்பும் கிடையாது, வில்லும் கிடையாது. இவர் ஒரு பரிசுத்தத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன். 19வது அதிகாரம், பின்பு பரலோகம் திறந்திருக்கிறதை கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர். அவர் நீதியாக நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். 12வது வசனம். அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அநேக கிரீடங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜாக்கள் எல்லாரும் வராங்க. அவர்கிட்ட எப்படி வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 22வது அதிகாரம் 24. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். மகிமையும் கனம் அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கிரீடம். அந்த கிரீடத்தை கொண்டு வந்து ஆண்டர்கிட்ட கொடுக்குறாங்க. நாங்க ராஜா ஆகிறதுக்கு எங்களுக்கு தகுதி கிடையாது, நீங்க தான் ராஜாதி ராஜா, நீங்க தான் ஆளுகை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதுதான் அந்த போ டாக்ஸான் குறித்த ஒரு காரியம். 2 வகையான கூட்டத்தார நான் உங்களுக்கு காட்ட போயிடுவேன். 2 வகையான கூட்டத்தார். ஒரு கூட்டத்தார் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 2வது அதிகாரத்துல ஒரு கூட்டத்தார் என்ன செய்யறாங்கன்னா, 2:2 கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று, இவங்க ஆண்டவரை தொழுது கொள்ள மனம் கிடையாது, எழும்பி நிற்கிறார்கள். ஆனா இன்னொரு கூட்டத்தாருக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறாரு. என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டீங்கன்னா, 10வது. இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயத்தில் எச்சரிக்கை. உணர்வு, எச்சரிக்கை, இந்த ரெண்டும் போய் அவங்க இருதயத்துக்குள்ள கிரீஸ். இப்ப நம்ம ஒரு காரியம் சொல்றோம், அது அவங்களுடைய இருதயத்திற்குள்ள கிரீஸ் செய்யும் போது அதை ரிசல்ட் பார்க்கலாம். இல்லைன்னா அதை அவங்க அப்படியே இருக்கும், வருஷங்கள் மாறிக்கிட்டே இருக்கும், ஆனா அவங்க வாழ்க்கையில மாறுதல் இருக்காது. பாருங்க 12வது வசனம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்களே வழியிலே அழிந்து போகாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். அவரை கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றியும் அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கிவான்கள். இது என்னங்க? இத உங்களுக்கு திரும்ப வெளிப்படுத்தலாம், பார்க்கலாம். ஒரு கூட்டத்தார் அவரை அண்டிக் கொள்ளுகிறார்கள். வாசிப்போமா? வெளிப்படுத்துதல் 6வது அதிகாரம் 15வது வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன். திரும்ப மேட்டர் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு அம்பு, வில், அம்பு, வில்லு தான் நம்ம பார்க்கிறோம். போ, அந்த போக்கு டக்ஸ் ஆன் அப்படின்னு பார்க்கிறோம். இது யாருடைய கையில இருக்குன்னா, அந்திகிறிஸ்துடைய கையில இருக்குது. அவன் ஒரு யுத்தத்தை உண்டு பண்ணுகிறான். அவனை பின்னாடி செல்லுகிற ஒரு கூட்டத்தார் ராஜாக்கள் எழும்பி கொந்தளிக்கிறாங்க. ஆனா ஒரு கூட்டம் ராஜாக்கள் உணர்வடைகிறாங்க. உணர்வடைகிற ராஜாக்களை நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்துதல் 6வது அதிகாரம் 15வது வசனம். பூமியின் ராஜாக்கள் பெரிய, இவங்களுக்கு இப்பதான் பயம் வருது, உணர்வு அடையலை, பயம் இல்லை. ஆனா பிரச்சனை வரும்போது பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பர்வதங்களிலும் குகைகளிலும் கண்மலையும் ஒளிந்து கொண்டு, 16 பர்வதங்களையும் கண்மலையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியாருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கனின் நாள், கோபாக்கனின் மகா நாள் வந்தது, யார் நிலை நிற்க கூடும்.
இப்ப ஒரு யுத்தம் இல்லாத வாழ்க்கையை நம்ம எதிர்பார்க்கிறோம். சரி, இது ஃபர்ஸ்ட் ஒரு காரியத்தை உங்களுக்கு காமிச்சிட்டு, அபகுக் 3வது அதிகாரம் 8வது வசனம். அபகுக் பக்கம் 1086 1086. மூணாவது அதிகாரம் 8வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தர் நதிகள் மேல் கோபமாய் இருந்தாரோ, தேவரீர் உம்முடைய குதிரைகள் மேலும் ரட்சிப்பு உண்டாக்குற உம்முடைய ரதங்களின் மேலும் ஏறி வருகிற பொழுது உம்முடைய கோபம் நதிகள் மேலும் உமது சினம் சமுத்திரத்தின் மேல் விரோதமாக இருக்கிறது. கோத்திரங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கின்படியே உம்முடைய வில் நாணேற்றம், வேல் போ, அதான் நம்ம பார்க்கிறோம். டாக்ஸ் ஆன் போ அப்படி நாணேற்றி வச்சிருக்காரு. விட்டா போதும் சாருங்க, இதான் நம்ம பார்க்கிறோம். நாணேற்றி ரெடியா வச்சிருக்காரு, ரெடி ஃபார் ஆக்ஷன். பூமியை பிளந்து ஆறுகளை உண்டாக்கினீர், பர்வதங்கள் உண்மை கண்டு நடுங்கின, ஜலம் பிரகாரித்து கடந்து பூமியை ஆளு இறந்தது அவருடைய கைகள் இருந்தது. எல்லாமே ஆண்டோடைய கோபாக்கினால் நீ மனம் திருப்பிட்டேன்னா நோ ஆக்ஷன். அதுல இருந்து ஆண்டோட ஷோர் 11வது வசனத்தை வாசிக்கிறேன், மிக அருமையான வசனம். சந்திரனும் சூரியனும் தன் தன் மண்டலத்தில் நின்றது, உமது அம்புகளின் ஜோதியினாலே உங்களுடைய ஈட்டினுடைய மின்னல் பிரகாசத்திலும் நடந்தது. எல்லாமே நம்மளால புரிந்து கொள்ள முடியாதது, ஆனா ஒரே வார்த்தையில தேவனுடைய வல்லமை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ரைட், முதல் வார்த்தை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன், கோ. ரெண்டாவது ஒரு திசில் பிரெட்டர், ஒரு வசனத்தை காமிக்கிறேன், அப்புறம் நம்ம புரிந்து கொள்ள பார்க்கிறோம். 7வது அதிகாரம் 24வது வசனம். தேசம் எங்கும் முட்செடி நெறிஞ்சல். முட்செடிக்கு BRIER, பிரிட்டர், பிரிட்டர். BRIER, பிரிட்டர். ஒரு கிரேக்க வார்த்தை ட்ரை போலோஸ், TRA, ட்ரை போலோஸ், BOLOS, ட்ரைபோலோஸ். இந்த போலோஸ்ங்கிறது வந்து சாத்தானுடைய பேருக்கு சேர்ந்தது. ட்ரைபோலோஸ், எப்படி பிதா குமாரன் பரிசுத்தாவியர்கள் ஒன்னா இருக்காங்களோ அது போல ட்ரை போலோஸ். இது காமனாக பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை. மத்தேயு 7வது அதிகாரம் 16 7:16. அவர்களுடைய கனியினாலே அவர்கள் முட்செடி முட்பூண்டு, முட்செடி முட்பூண்டு, இதை நம்ம பார்க்கிறோம். ட்ரைபோலோஸ். பழைய ஏற்பாட்டில் இதை ஒரு வித்தியாசமான கோணத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். வாசிப்போம்னா 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 2 சாமுவேல் 12:31. சரி, 12:31. ஒரு கடினமான 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 பாதையின் வழியாக எதிரிகளை கொண்டு போறாங்க. நமக்கு வாசிக்கும் போது நம்ம இருதயமே உடைந்து போயிடும் இந்த ஒரு கடினமான பாதையை பார்க்கும்போது. இப்ப ஒரு யுத்தத்துல ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சுட்டு இந்த ராஜாவுடைய கிரீடத்தை எடுத்து தாவீதின் தலையில வச்சுட்டு, பின்பு அதிலிருந்த ஜனங்களை அவன் வெளியே கொண்டு போய் அவர்களை வாளுக்கும் இரும்பு பாறைக்கும் இரும்பு கோடாரிக்கும் உட்படுத்தி அவளை செங்கல் சூளைகளை கடக்க பண்ணினான். இப்படியே அமோன் புத்திரரின் பட்டணங்களுக்கு எல்லாம் செய்து தாவீது எல்லா ஜனங்களோடு கூட எருசலேமுக்கு திரும்பினார். எனக்குலாம் அதை வாசிக்கும் போது எதிரியை இவ்வளவு கடினமான பாதையில கொண்டு போவதற்கு தாவீது அனுமதிக்கிறார். சரி, அது அவருடைய கடினமான பாதைன்னு நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இதுக்கு ட்ரைபோலோஸ்ங்கிற வார்த்தை காட்டினேன். மூணாவதாக நம்ம பார்க்கலாம் ஆல். ஆல், ALL, ஆல். ஆலுக்கு கோல், KOL, கோல். கோல், அந்த கொல் கிடையாது, கோல், OLKOL, கோல். ஆல், எல்லாம்.
7:24 தேசம் எங்கும் ஆல், தேசம் முழுவதும் ஆல், கோல், the whole entire, whole entire. இது பைபிள்ல எங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாத்ராகமம் 29வது அதிகாரம் 29:24 ஹோல், இது பலியை செலுத்துவது. அவர்கள் எல்லாவற்றையும் ஆரோனின் உள்ளங்கையிலும் அவனுடைய குமாரன் கையிலும் அவர்களை அசவாட்ட வேண்டும். பின்பு அவர்கள் கையிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகவலை வைத்து, இது எல்லாத்தையும் ஆல், தகன பலியோடு கொஞ்சம் கூட எடுக்கக்கூடாது. ஆல் நம்ம பார்க்கறது இதை இப்படியும் பார்க்கலாம், ஒரு கூட்டம்னே பார்க்கலாம். ஒரு கூட்டம், அதான் இன்னைக்கு பார்க்கறது கரெக்ட் வார்த்தை, ஒரு கூட்டம். ஆதியாகமும் 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் 6:2 தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளை எல்லாம், ஒரு யூனிட் மனுஷகுமார்த்தி ஆண்டவருடைய பிள்ளைகள் தொழுது கொள்கிறதுக்குள்ள ஒரு கூட்டத்தை ஃபுல்லா பார்க்கிறோம். அவங்கள கால் அப்படின்னு பார்க்கிறோம். இன்னொரு வார்த்தையை நம்ம பார்க்க போறோம், அது கைல், KALIL, கைல், 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 KALIL, கைல். இது ஆஃபரிங், ஆண்டவருக்கு பலி செலுத்தும் பொழுது அதை எப்படி செலுத்தணும் அப்படின்னா ஃபுல்லா எல்லாத்தையும் கொடுக்கணும். லேவியராகமம் 6வது அதிகாரம் 22வது வசனம். அவர் குமாரர்கள் அவனுடைய ஸ்தலத்தில் அபிஷேகம் பண்ணுகிற ஆசாரியன் அப்படியே செய்யணும். அது முழுவதும் தகனிக்கப்பட வேண்டும். முழுவதும் அந்த ஃபுல்லா காய். இன்னொரு வசனத்தை வாசித்து நம்ம இதை பிடிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம் 2வது வசனம். 23:2 ராஜாவும் அவனோட யூதாவுடைய மனுஷர்கள் யாவரும் அனைவரும், யாவரும் அனைவரும் கை. சரி, இப்ப நம்ம லாங்குவேஜ் பார்த்தாச்சு, வசனத்துக்குள்ள போக இருக்கிறோம். இப்ப ஃபர்ஸ்ட் இதனுடைய பேக்ரவுண்ட் உங்களுக்கு காட்டுறேன், அப்பதான் இது புரியும் உங்களுக்கு. எஸ்ஐயா 7வது அதிகாரம் 24வது வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேசம் எங்கும் முச்செடியும் நெருங்கிலும் உண்டாயிருப்பதினால். இது சாபத்தின் அடையாளம். முள்ளுங்கிறது சாபம் நம்ம பார்த்தோம். ஆண்டவர் முள்ளும் குறுக்கையும் உண்டு பண்ணுகிறார். அது கீழ்ப்படியாமையினால வருகிற ஒரு விளைவு. ஆனா இது தேசம் எங்கும் முச்செடியும் நெருங்கிலும் உண்டாயிருப்பதினால் அம்புகளையும் வில்லையும் பிடித்துக் கொண்டு அங்கே போக வேண்டியதா இருக்கும். இத நான் உங்களுக்கு சாபம்னு சொன்னேன். ஆனா இப்ப ஆசீர்வாதத்தை உங்களுக்கு காட்டு. எப்பவுமே சாபத்தை காமிச்சிட்டு ஆப்போசிட்டான ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கணும். இப்ப ஏசாயா 2வது அதிகாரம் 2வது வசனம், கடைசி நாட்களிலே. இப்ப நம்ம வாழ்ற நாட்கள் கடைசி நாட்கள் இருந்து கடைசி நிமிஷத்துக்குள்ள வந்துட்டோம். இதை எப்படி நீங்க புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபிரேயர் 1வது அதிகாரம் 2வது, இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாக. அப்ப இந்த கடைசி நாட்களிலே முடிஞ்சு 2000 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து 2025 முடிஞ்சு 26 வரப்போகுது. இப்ப நம்ம இருக்கிறது கடைசி நாட்கள்ல, கடைசி வினாடிகள், நொடியில உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப நமக்கு இந்த இது நடக்க போகுது. எது நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசி நாட்களிலே ஏசாயா 2வது அதிகாரம், கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களிலே கொடிமடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு, ஒரு நடக்கக்கூடிய சம்பவத்தை நடக்க போறத ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். இப்ப எல்லாரும் நம்ம அங்கங்க இருக்கிறோம். இனி நம்ம ஒரு இடத்துக்கு வரப்போகிறோம். அந்த இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாபம் இல்லாத இடம், யுத்தம் இல்லாத இடம். அதான் நம்மளுக்கு காட்ட போறோம். இப்ப நான் உங்களுக்கு சாபத்தை காமிச்சிட்டேன். அது தேசம் எங்க இருக்குது, ஆல் இருக்குது. ஆனா இங்க நம்ம பார்க்கிறது
எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வரும். எல்லா ஜாதிகளும் நம் எல்லாரும் புறஜாதியர்கள் ஓடி வராங்க. ஓடி வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஜாதிகளை மூணாவது திரளான ஜனங்கள். வசனம் என்ன சொல்லிச்சு? எல்லா தேசம் ஃபுல்லா. ஆனா இப்ப தேசத்துல இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி ஒரு தாகத்தை கொடுக்கிறார், thirst. இந்த thirst எல்லாத்துக்கும் இருக்குமா கேட்டீங்கன்னா இல்லை. நேற்று நான் ரவுண்ட்ஸ் வரும்போது ஒரு சிஎஸ்சி சேர்ந்த 2 பேர், 2 அக்காமா இருக்கு. 2 பேரும் நல்லா வயசாயிருச்சு, 2 பேரும் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அவங்கள கேள்வி கேட்கும்போது பக்கத்துல இருக்கிற அந்த தங்கச்சி டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கு. சார் இங்க இருக்கு சார், இங்க இருக்கு சார் சொல்லிக்கிட்டே இருக்கு. ரொம்ப நான் அக்கா வாயத்தக்கிறாங்க, சைலண்டா இருக்குது. அவருக்கு அந்த அந்த ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது நான் எப்பவுமே ஒரு கொஸ்டின் கேட்பேன், ஏமா ஒரு வசனம் சொல்லுமா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாம் எனக்கு செய்ய முடியும். வசனம் இங்க இருக்கு, பிலிப்பியர் டக்குன்னு சொல்லிடுச்சு. அடுத்து இந்த வசனத்தை விளக்கம் கேட்டேன், அது தெரியல. அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். இங்க திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போகும். யாக்கோபின் தேவனுடைய ஆலயம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு எத்தன். ஆனா ஆண்டவர் தன்னுடைய பேரை அந்த யாக்கோபுட சேர்த்தார். நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனா இருக்கீங்க. யாக்கோபு எத்தன், ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன், அவனுடைய தேவன். ஈசாக்கு ஒரு தியான புருஷன். ஆனா இப்படி மோசமா இருக்கிறவங்க நான் தான் கடவுள்கிட்ட போவோம் வாருங்கள், அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார். வழி என்னன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவன். அந்த வழியில தான் போக முடியும், வேற வழியில போக முடியாது. ஏனென்றால் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். இந்த வசனமும் வேதமும் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. பேசிக். இது இல்லாம முட்டை. அது 2 சகோதரியில ஒரு சகோதரி திருத்த முடிக்குது, இன்னொரு சகோதரி ஆன்சர் பண்ணிட்டு இருக்கு. அடுத்து வாங்க, இதான் சாபம் இல்லாத இடத்துல முள்ளு இருக்காது, அம்பு இருக்காது, வில்லு இருக்காது. அவர் ஜாதிகளை நியாய தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார்கள். திரளான ஜனங்களை யாருன்னா, ராஜாக்கள் கொந்தளிக்கிறாங்க, அவர் ஆண்டிக் கொள்ளாத கூட்டம். கண்மலையே எங்க மேல விழுங்கிறாங்க. அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டியாகும், தங்கள் ஈட்டிகளை அறிவலாகவும் அடிப்பார்கள். இவ்வளவு நாள் யுத்தம் இருந்துச்சு. இப்ப ஒரு தேசத்துல யுத்தம் அப்படின்னு வராப்ப இருந்தா அவங்களோட அக்ரிகல்ச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ற பணத்தை ஃபுல்லா டைவர்ட் பண்ணி வாருக்கு அனுப்புறாங்க. நீங்க இஸ்ரேல் வார்ல பாத்தீங்கன்னா அவங்க போடுற ஒரு குண்டு விலை கேட்டீங்கன்னா உங்களுக்கெல்லாம் தலை சுத்தும். அவ்வளவு எக்ஸ்பென்சிவ் பிளெயின், எல்லாமே காஸ்ட்லி. அவ்வளவு பணமும் எங்க போயிருது? அக்ரிகல்ச்சருக்கு வந்தது. தங்கள் பட்டயங்களை மண்வெட்டியாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாளம் அடிப்பார்கள். ஜாதிகளுக்கு விரோதமாக ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. they will not learn. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபின் வம்சத்தாரே கர்த்தரின் வெளிச்சத்திலே நடக்கும். கர்த்தருடைய வெளிச்சத்துல நடந்து நம்ம போகக்கூடிய ஒரு இடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய சன்னிதானம். அந்த வெளிச்சத்துல போய் அந்த இடத்துல நம்ம அங்க போய் சேருவோம். அங்க நிச்சயத்தோடு ஓடுறதுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். சரி, இது ஒரு ஆங்கிள். ஆப்போசிட்டான காரியத்தை நம்மளுக்கு காட்டுறேன். இதையும் அதையும் பார்த்தா தான் நமக்கு அந்த செய்தி புரியும். யோவை 3வது அதிகாரம். இது 1000 வருட அரசாட்சியில முன்னாடி அர்மோதகன் யுத்தம் வரப்போகுது. அந்த அர்மோதகன் யுத்தத்துல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9வது வசனம் பக்கம் 1062. 9. இதை புறஜாதியருக்குள்ளே கூறுங்கள். புறஜாதியார்கள் ஒரு யுத்தத்தின் வழியாக தான் அவங்க போகணும். யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலிகள் எழும்புங்கள், யுத்த வீரர்கள் எல்லாரும் ஏறி வரக்கிறார்கள். உங்கள் மண்வெட்டியை பட்டயங்களா ஆப்போசிட். அங்க பட்டயம் மண்வெட்டியாக மாறுது. கடைசி யுத்தத்துல திரும்பவும் ஆப்போசிட். உங்கள் அறிவாலை ஈட்டிகளாம் வடிங்கள், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. பலவீனனும் தன்னை பலவானாக சொல்லுவானா, நோ எக்ஸ்கியூஸ்.
எனக்கு காய்ச்சல், தொட்டு பாருங்க, எனக்கு தலைவலிக்குது, என்னால் முடியல, நான் யுத்தத்துக்கு வரவேன், வந்து ஒழுங்காவா, சரியா? சகல ஜனங்களே, நீங்கள் சுற்றிலும் ஏகமாக வந்து கொடுங்கள். கர்த்தாவே, நீரும் அங்கே உங்களுடைய பலகு ஜாதிகளுக்கு மேல் யோசாபாத்தின் பள்ளத்தாக்கில் கர்த்தர் நியாயத்திற்க நான் வீற்றிருப்பேன். ஆண்டவர் அங்க இருப்பாரு, சும்மா இருக்க மாட்டாரு, ஒரு சவுண்ட் கொடுப்பாரு. 16 வசனம் பாருங்க. கர்த்தர் சியோனிலிருந்து கர்ஜித்து, ஒரு பயங்கரமான சவுண்ட் வரப்போகுது. கர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். வானமும் பூமியும் அதிரும், ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலம், இஸ்ரேல் புத்தருக்கு அரணான கோட்டையுமாக இருப்பார். அப்படி ரெண்டுமே ஆப்போசிட் காரியத்தை உங்களுக்கு காமிச்சிட்டேன். யுத்தம் வரும், ஆண்டர் அவருடைய பிள்ளைகளை சட்டையின் நிலையில் நடப்பார். கடைசி அந்த வசனத்தை வாசி நான் முடிக்க போயிருப்பான். ஏன் பரிசுத்த பருவதமாக சியன்லே வாசமா இருக்கிற நான், தன்னுடைய அட்ரஸ சொல்றாரு. ஏன் அட்ரஸ சொல்றாருன்னா, யுத்தம் முடியும், எல்லா அந்தி கிறிஸ்துடைய குரூப் எல்லாத்தையும் அழிச்சிருவேன், நாம ஒன்றாக இருப்போம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். எப்பொழுது? ஒரு காலம் வராது, அக்காலம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. அம்பு, வில் இவைகள் எல்லாம் யுத்தத்துடைய காரியத்தை நாங்கள் பார்த்தோம் ஐயா. சாபமாக முள்ளாக இருக்கிற இடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதமான இடத்துக்கு நீர் எங்களை அழைத்து போகிறதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.